ஸோ வெல்கம் டு NSWS அகாடமி. எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ என்கிட்ட மோஸ்ட்லி எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாருமே எல்லாமே படிக்கிறாங்க, எல்லாருமே டிஎன்பிசி படிக்கிறாங்க, யூபிஎஸ்சி படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்கே போனாலும் ஹெவி காம்படிஷன். அப்போ அந்த காம்படிஷனில் எனக்கு கிடைக்குமா? ஒரு 100 வேகன்சிக்கு லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்களே, அதில் எனக்கு கிடைக்குமா? ஒரு 1000 வேகன்சிக்கு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்களே, அதுக்கு நான் எனக்கு கிடைக்குமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபும் அப்படி தான் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபும் அப்படி தான் இருக்குது. ஏன் காலேஜ் முடிஞ்ச பிறகு ஒரு இன்ஜினியரிங் வேலை போனால் கூட அப்படி தான் இருக்குது. அப்போ நாங்கள்லாம் வாழ்கிறதே வேஸ்ட்டாக, பேசாமல் நாங்கள் மூட்டை தூக்கிட்டு போயிடவா அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் அதுதான். ஸோ நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது போல் வேலை வாங்கினவங்கன்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களால உள்ளே உட்காந்து படிக்க முடியுமா? 69 வேகன்சி குரூப் ஒன்று சொல்கிறாங்களே, அப்போ அந்த 69 வேகன்சியில் வந்தவங்க யார்? ஒரே விஷயம் மட்டும்தான் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்னென்னா, படித்தா வேலை, உழைச்சா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். உழைச்சா கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இப்படி அவங்க நினச்சிருந்தாங்கன்னா என்றைக்கும் அவங்க காலியாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த வருஷம் நீங்கள் படிக்கலையா, அடுத்த வருஷம் வேலை கிடைக்கும். அடுத்த வருஷம் படிக்கிறீங்களா, அதுக்கு அடுத்த வருஷம் வேலை கிடைக்கும். ரைட்டு சார், நாங்கள் வேலைக்கு போயிடுறோம். அப்போது இவ்வளோ லட்சம் பேருக்கும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி கவலை நீங்கள் ஏன் படுறீங்க? அது இந்த வாழ்க்கை படுங்க. ஏன்னா நம்மளை படைச்சி விட்டுருச்சு, சும்மா விட்டுறாது. நம்ம எங்கே போய் சேர்றோமோ அங்கே போய் கரெக்டாக சேர்ந்துருவோம். அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் நம்ம சேர்ந்துருவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களை பற்றி மட்டும் கவலைப்படுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ நமக்கு நம்ம தான் முக்கியம். அப்படிங்கிறனால இங்கே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ஏற்றிக்கோங்க. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காதுங்க. வருத்தப்பட்டாலும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. உழைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் இப்போது யோசிச்சு பாருங்கள். ஏதோ என்னோடய வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். தவிர ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு 3 வேளை சாப்பாடு, ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு வீடு, ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு நினச்சா நான் வந்திருப்பேனா? தெரியும் தான், யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான சேனல், லட்சக்கணக்கான சேனல், கோடிக்கணக்கான சேனல் இருக்குது, தெரியும் தான். எஜுகேஷனல் சேனல் வச்சு அவ்வளோ சப்போர்ட் இருக்காதுன்னு தெரியும் தான். அண்டர் ரேட்டடாக தான் இருக்குன்னு தெரியும் தான். இருந்தாலும் நான் வரேன், பேசுகிறேன். எனக்கும் பிடிச்சவங்க யாராச்சும், என்ன பிடிச்சவங்களும் யாராச்சும் இருப்பாங்கன்னு நம்பி நான் பேசுகிறேன். சரிங்களா? எஜுகேஷனல் சேனல் அப்படிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும், தெரிஞ்சு தான் வரும். அதனால் என்ன, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சவங்க யாராச்சும் ஒருத்தனாச்சும் இருப்பாங்க கண்டிப்பாக, அவனுக்காக நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் கம்பேர்லாம் பண்ணோன்னா வாழ்க்கையில் வாழவே முடியாதுங்க. எதுவுமே பண்ண முடியாது. கம்பேரிசன் மட்டும் பண்ணாதீங்க. அவங்க நேற்று காலையில் லைவில் கூட கேட்குறேன், 2 வருஷம் என்னங்க, 10 வருஷம் படிச்சுட்டு போட்டுங்க. அவங்க இருக்கிற வேக்கன்சியில் அவங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேலை, அவ்வளோதான். சரிங்களா? இந்த வருஷம் படிச்சிங்களா, இந்த வருஷம் வேலை கண்டிப்பாக வேலை கிடைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் படிக்கலையா, அடுத்த வருஷம் கிடைக்கும். மீதி இருக்கிறவங்க லைஃப் எங்கே கூட்டிகிட்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்துரும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிங்களா? வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஒன்று உங்கள் வீட்டில் யாராச்சும் கஷ்டப்பட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் நீங்கள் போயிருந்துருக்கலாம். இல்லைங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்கள். டிஎன்பிசி இல்லை ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்க ஆரம்பத்தில் ஒருத்தர் சொன்னது, ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே நெஞ்சை நிமித்திக்கிட்டு போனாராம். நான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டேயோ செம்ம மோட்டிவேட்டடு, கண்டிப்பாக எனக்கு நான் கிளியர் பண்ணிடுவேன், நான் ஒரு பெரிய ஒரு அதிகாரின்னு போனாராம். அப்புறம் போக 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 அப்படியே தலையை தொங்க போட்டு இப்படி போயிட்டுருக்காரு. எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கைன்னா எப்படிங்க? பார்க்குறவன் கேட்க தான் செய்வாங்க, பக்கத்து வீட்டில் கேட்க தான் செய்வாங்க, ஏன் நானே கேட்க தான் செய்வேன், எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்மளை எதுவுமே பண்ணாதுங்க. ரைட்டுங்களா? அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. உழைக்கணும், உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் வேலை கிடைக்கும். இல்லை அப்படின்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரைட்டுங்களா? நான் வரதுக்கு பேசுறது இன்னொரு விஷயம் சொல்லவா? என்னோடய வீடியோ பார்த்து, என் கண்ணு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்து ஒருத்தங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பற்றி நான் வருத்தப்பட்டா போகிறேன்? சிரிச்சா சிரிச்சிக்கோப்பா. சரிங்களா? அவ்வளோதான். சிரிச்சா சிரிச்சுக்கோ. நேற்றெல்லாம் எனக்கு செம்ம டென்ஷன், செம்ம வீக்ஸு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயர்கிட்ட வேறு நான் தெரியாமல் மெசேஜ் பண்ணிட்டேன். அது ரொம்ப அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தினமும் ஏதாச்சும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, ஏதாச்சும் இது இருக்குன்னா, ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, அந்த டைரியில் நான் எழுதி வச்சுக்கிறது. டைரியில் ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம நல்லா இருக்கும்போது அதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான். அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, உழைக்கணுங்க, அவ்வளோதான். கஷ்டப்படணும். நம்ம நிறைய பேருக்கு கஷ்டப்படுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மேபி சொகுசாக வாழ்ந்துருந்துருக்கலாம்,
பட் அதுலேருந்து வெளில வந்துருங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் பார்க்கணும். இன்றைக்கி எப்படி வந்து நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவை கேட்குறாங்களோ, எனக்கு நீ என்ன சேர்த்து வச்சேன்னு கேட்குறாங்களோ, அதே போல் நாளைக்கு உங்களை கேட்காத மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. உட்காந்து கஷ்டப்பட்டு படிங்க, அவ்வளோதான்.